ஏக்கா 100 இருந்தாலும் உன் மகனுக்கு தெரியாத உன் பேட்டிக்காரி 30 பவுனு கணக்கு போட்டால் 100 பவுன் வருதம்மா. நம்ம ஊரில் இருக்கிற விலைவாசிக்கு 65 லட்சத்துக்கு மேலே தாண்டுற. ஏக்கா இந்த தைரியத்துக்கு யாருக்கா கொடுத்துருந்த கீட்டாவுக்கு? அவளுக்கு நகை வாங்கலாம், உனக்கும் நகை வாங்கலாம், ஆட்டா கடைக்கு வாங்கலாம், உன் மகளுக்கு போய் வாங்கி கொடுத்துருக்காள. என்ன நினச்சிக்கிட்டு இப்படி பண்ணியிருக்கலான்னு தெரியலையே. இது உன் மருமகளுக்கு தெரிஞ்சா போச்சு. தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். ஏக்கா அதோட பேயாட்டம் ஆடிவிடுவாளோ உன் மருமவ. எப்படி உன் மருமவளை சமாளிக்க போகிறான்னு தெரியல உன் மவக்காரி, உன் பேட்டிக்காரி. இவளுக்கு எம்மா திமிரு 100 பணத்தில் குளித்தாலும் இந்த மாதிரி அட்டைக்காரிவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன இவளுக்கு இம்மா நகனட்டாடி செய்ய முடியும். எம்மா இந்த மாதிரி பேட்டி கணக்குள்ளார போட்டாளா? எம்மா நகைன்னு சொல்கிறேன். இதோட இவளுக்கு காரிய கணக்குன்னு வந்தால் 100 பவுனு 40 பவுனு 50 பவுனுன்னு செய்யணுமாக்கா. காணா நீ பாவம் காவணும்னு நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது. பாட்டுக்கோ எம்மாடா நீயும்